அனைத்து ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் தேசிய ஆசிரியர் சங்கத்தின் மாநில அமைப்பின் சார்பாகவும் நாகை மாவட்ட அமைப்பின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பயிற்சி வகுப்பு வெற்றிகரமாக 3வது வாரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் இதே ஒத்துழைப்பை தொடர்ந்து தர அன்புடன் வேண்டுகிறோம். நம்ம வகுப்புக்குள்ள போயெல்லாம் நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது NCTE வரையறுத்த பெஞ்ச்மார்க்ஸ் திறன்கள் அடிப்படையில தான் நடைபெறும். தாள் 1க்கு 1 முதல் 5 வகுப்பு தானே சார், நீங்க ஏன் 6, 7, 8 ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்ற உங்களுக்கு கூடுதல் தகவல். அந்த திறன்கள் 6, 7, 8 வகுப்புல தான் இருக்கு. ஸோ நம்ம 6, 7, 8 வகுப்புகளை முழுமையாக முடிச்சுட்டு தாள் 1க்கு 3, 4, 5 வகுப்புகள் ஒரே நாளில் அதை முடிச்சிடலாம். அதுல ஒன்றும் பெரிய கருத்துக்கள் இல்லை. அதை நம்ம நிச்சயமாக பார்ப்போம். இன்றைய வகுப்புல நாம முதல் பகுதியாக வரலாறு பார்க்க போறோம். இந்த வரலாறு அப்படின்னா என்ன? இங்கிலீஷ் மீடியம்ல உள்ளவங்க அதுக்கான கீவேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்தில் உள்ளவங்க தமிழ் வழியிலேயே குறிப்புகள் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் தான் எனக்கு ஒத்து வரும் சார் அப்படின்றவங்க அதுக்கான அந்த குறிப்பு சொற்கள் நம்ம கொடுத்துருக்கோம், பக்கத்துல கொடுத்துருக்கோம். அதை நீங்க குறிப்பெடுத்துக்கோங்க. வரலாற்றின் காலம் அதை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம கிமு கிபி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை பொது ஆண்டு முன், அதே போல பொது ஆண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது கிறிஸ்துக்கு முன் அப்படிங்கிறது பொது ஆண்டு முன்னா மாறி இருக்கு. கிறிஸ்து பிறப்பிற்கு பின் அப்படிங்கிறது பொது ஆண்டா மாறி இருக்கு. பொது ஆண்டு முன், பொது ஆண்டு, இந்த விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல வரலாறு என்பது கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு, கிரானாலஜிக்கல் ஆர்டர். அதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம், குறிப்பெடுத்துக்கிறோம். வரலாறு என்பது கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு, இதை குறிப்பெடுத்துக்கிறோம். இந்த பக்கத்துல வேற ஒரு பெரிய செய்திகள்லாம் நமக்கு இல்லை. கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா, அந்த வார்த்தையை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். ஹிஸ்டோரியாங்கிறதுல இருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். இதை நம்ம ஒரு குறிப்பெடுத்துக்கணும். வரலாறு கிரேக்க சொல், ஹிஸ்டோரியா விசாரிப்பதன் மூலம் கற்றல். இந்த பக்கத்துல அவ்வளவுதான் குறிப்புகள். அதே போல நாணயங்கள் பற்றிய படிப்புக்கு நாணயவியல், எழுத்து பொறிப்புகள், கல்வெட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கிறதுக்கு கல்வெட்டியல். இது தமிழ் வழியில எந்த பிரச்சனையும் இல்லை, நேரடியா இருக்கு. ஆங்கில வழியில உள்ளவங்க அதனுடைய அந்த டெக்னிக்கல் நேம்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நியூமிஸ்மேட்டிக்ஸ், எபிகிராஃபி, இதை நோட் பண்ணிக்கோங்க. வரலாற்றின் ஆதாரங்கள், இதுல எழுதப்பட்ட ஆதாரங்கள் ஒண்ணு இருக்கு, தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மொத்தம் எழுதப்பட்ட ஆதாரங்கள், இது தொல்பொருள் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னா பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள். இது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, தொல்கை திறன் பொருட்கள். தொல்லியல் துறை ஆய்வு செய்வாங்க. அதுல கிடைக்கக்கூடிய பானைகள், பொம்மைகள், அதனுடைய காலம் கார்பன் டேட்டிங் முறையில் ஆய்வு செய்யப்பட்டு அதை நம்ம பண்ணுவோம். அதே போல நாணயங்கள் முக்கியமான தொல்பொருள் சான்று, அதை நம்ம குறிப்பில் வச்சுக்கிறோம். அதே போல அரண்மனைகள், கோட்டை, கோயில்கள், ஸ்தூபி, மடங்கள், இது எல்லாமே தொல்பொருள் சான்றுகள். இதுல ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் கொடுத்துருக்காங்க. திருமலை நாயக்கர் மகால்ங்கிறது அரண்மனை, வேலூரில் இருப்பது கோட்டை, தஞ்சாவூர் கோயில், சாஞ்சியில உள்ளது ஸ்தூபி, தபாங் என்ற இடத்துல உள்ளது மடம். இத ஆக்சுவலா இந்த படம் இருக்கிறதுனால நமக்கு தெரியும். தபாங் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இதுல இருக்கிறது என்ன, கோட்டை, கோயில், ஸ்தூபி, மடம் அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு சின்ன குழப்பம் நேரிடும். அதனால தபாங்கிற இடத்துல இருக்கிறது மடம் அப்படிங்கிறத நம்ம இந்த ரைமிங்கை வச்சு நம்ம நினைவில் கொள்வோம். இது அத்தனையும் பட்டியலா கேட்க மாட்டாங்க. அதனால ஒரு முறை படித்தாலே நமக்கு நினைவுல இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மனனம் செய்ய வேண்டிய விஷயங்களா இருக்கும். அது வரும்போது நான் குறிப்புகள் எடுத்துக்கங்க, அதை ஒரு முறை பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதே போல எழுதப்பட்ட சான்றுகள், இலக்கிய சான்றுகள்னு சொல்லுவோம், அதை எழுதப்பட்ட சான்றுகள்னு சொல்லுவோம். இப்போ வெளிநாட்டு பயணியினுடைய குறிப்பு இலக்கிய சான்றுல வராது, அது எழுதப்பட்ட சான்றுல தான் நம்ம வரும். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இலக்கிய சான்றுன்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலா எழுதப்பட்ட சான்றுகள் என்னென்ன, காப்பியங்கள், பாடல்கள், வெளிநாட்டு பயணி குறிப்பு, இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதைப்பாடல்கள், இதுவும் இலக்கிய சான்றுதான். நாட்டுப்புற கதைப்பாடல்கள் நம்ம தமிழ் வகுப்புல பார்த்திருப்போம். அது எழுதப்படாத ஒண்ணு, ஆனால் செவி வழியாக தொடர்ச்சியாக பகிரப்பட்டு ஏதோ ஒரு காலத்துல ஒரு ஆய்வாளர் அதை
எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்திருப்பார். அதனால நாட்டுப்புற கதைப்பாடல்களும் இலக்கிய சான்றுகள் தான். அது நாட்டுப்புற கதைப்பாடல்கள் இலக்கியத்துலதான் வரும் அப்படிங்கிறத நம்ம தமிழ் வகுப்புல பார்த்தோம். அடுத்தது மத சார்பற்ற இலக்கியம். இது அத்தனையும் மத சார்பற்ற இலக்கியம். அடுத்தது மத சார்புள்ள இலக்கியம். காப்பியங்கள், வெளிநாட்டு பயணி குறிப்பு, இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதைப்பாடல்கள் எல்லாமே மத சார்பற்ற இலக்கியம். இதை நினைவுல வச்சுக்கிறோம். காப்பியங்களும் மத சார்பற்ற இலக்கியம்னு தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம நினைவில் கொள்வோம். அதே போல மத சார்புள்ள இலக்கியங்கள்ல இதிகாசங்கள் வரும், பக்தி இலக்கியங்கள் வரும். இதிகாசங்கள்ல ராமாயணம், மகாபாரதம். பக்தி இலக்கியங்கள்ல தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், திருவாசகம். இது இல்லாம நிறைய பக்தி இலக்கியங்கள் இருக்கு. இடைக்காலத்துல நம்மள்ட்ட வந்தது. அது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சமயத்திற்கும் பக்தி இலக்கியம் இருக்கிறது. அதுவும் நமக்கு தெரியும். ஓகே. ஆங்கிலத்துல அதனுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஆங்கில வழியில உள்ளவங்களுக்காக தமிழ் வழியில உள்ளவங்க ஒரு நிமிஷம் அவங்க பாத்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாட்டரிஸ், மண்பாண்டங்கள். டாய்ஸ், டூல்ஸ், கருவிகள். ஆர்னமெண்ட்ஸ், அணிகலன்கள். அதே போல மானுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்கள். என்னென்ன வருது? பேலசஸ், ஃபோர்ட், டெம்பிள்ஸ், ஸ்தூபை, மனாஸ்ட்ரி. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ராக் எடிக்ட் அப்படிங்கிறது கல்வெட்டு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன், அது கோயில்கள்ல உள்ள கல்வெட்டு. அதை நினைவில் கொள்வோம். பாறை கல்வெட்டு, கோயில் சுவர் கல்வெட்டு ரெண்டு இருக்கு. அதை ஞாபகம் வச்சுப்போம். அதே போல மெட்டல் பில்லர், உலோகத்தூண், காப்பர் பிளேட்ஸ், செப்பேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது எல்லாமே எதுல வரும்னா கல்வெட்டுகள்ல வரும். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டுகள்ல வரும். எது? பாறை கல்வெட்டு, கோயில் சுவர் கல்வெட்டு, உலோகத்தூண், செப்பேடு. இது எல்லாமே கல்வெட்டு. இது எல்லாமே எழுதப்படாத பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். இது எல்லாமே பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். இது எல்லாமே எழுதப்பட்ட ஆவணங்கள். நினைவில் கொள்வோம். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். இது தொல்பொருள் சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேற பேர் என்ன? தொல்பொருள் சான்று. இது எல்லாமே பயன்பாட்டு பொருள். நாணயம் வந்து பயன்பாட்டு பொருள். இது அதை நம்ம நினைவுல வச்சுப்போம். அதே போல வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா என்ன? இந்த பக்கத்துல இருக்கக்கூடியது. நான் இந்த சென்டர்ல வைக்கிறேன். இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் எப்போதுமே அந்த இடத்துல நான் எதை பார்த்துட்டு இருக்கணும் அந்த இடத்த வைக்கிறேன். கொஞ்சம் நீங்க நேரடியா அதை பாக்குறதுக்கு எந்த பக்கத்துல இருக்குங்கிற சிரமப்பட வேண்டாம். அந்த இடத்துலதான் இருக்கும், கவனிங்க. ஆடிபிளா இல்லைன்னா வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். வரலாற்று தொடக்க காலம்ங்கிறது வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம வரலாற்று தொடக்க காலம், புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம். வரலாறு அந்த இடத்துல இருந்து வரலாறு தொடங்குது. அதுக்கு முன்னாடி வரலாறு இல்லை, வரலாற்றுக்கு முந்தைய காலம். அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, எந்த வரலாறும் எழுதப்படாத காலம். இங்க இதுக்கப்புறம் நம்மள்ட்ட வரலாறுன்னு ஒண்ணு, ஏதோ ஒரு ஆவணங்கள், தொல்பொருள் சான்றுகள், எழுதப்பட்ட ஆவணங்கள், இலக்கிய சான்றுகள் எல்லாம் கிடைக்கும். இது வரலாற்று காலம். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு காலம் இருக்கும். அதுதான் வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. இந்த இடத்துல வேற கருத்துக்கள் இல்லை. அதே போல அசோகர் பத்தி ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. இவர் வந்து இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு அரசர். இவர் ஆட்சி காலத்துலதான் புத்த மதம் வந்து ஆசியாவில் பல்வேறு மதங்கள் பகுதிகளுக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின்னாடி உயிர்கள் மடிவதை கண்டு போர் தொடுப்பதை கைவிட்டார். அதன் பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். அதே போல வெற்றிக்கு பிறகு போரை துறந்த முதல் அரசர் அசோகர். இந்த வரியில குறிப்பு எடுத்துக்கோங்க. வெற்றிக்கு பிறகு போரை துறந்த முதல் அரசர் அசோகர். தோத்து போனதுக்கு அப்புறம் போர் தொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம், கலிங்க போரின் வெற்றிக்கு பின்னாடி இதுக்கு மேல நம்ம போர் தொடுக்க கூடாதுன்னு முடிவு போறாரு. அதே போல உலகத்திலேயே முதல்ல விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து கொடுத்தவரும் அசோகர் தான். அவர் உருவாக்கி, அதாவது அந்த 24 ஆரக்கால் சக்கரம் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா அசோகர் உருவாக்கிய அந்த சாரநாத் கல் தூண்ல உள்ளது. இதனாலே இப்போ வரலாற்றினுடைய முக்கியமான ஒரு அரசர் யாருன்னா அசோகர். அதனாலதான் அவருடைய விஷயங்களை நம்ம வந்து நினைவு சின்னங்கள், தேசிய சின்னங்களாகவும் ரூபாய் நோட்டுகள்லையும் நம்ம அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சாஞ்சி தூபி வந்து நாம் இப்போது புழக்கத்தில் இருக்கிற ஒரு ரூபாய் நோட்ல இருக்கும்.
ஆனா இவருடைய தகவல்கள் வந்து 19ஆம் நூற்றாண்டு வரை வரலாற்றுல இல்ல. வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவங்க ஆய்வு பண்ணி தான் இந்த வரலாற்று சான்றுகளை, அசோகரினுடைய சிறப்புகளை வெளியில சொன்னாங்க. இந்த 3 பேர் சொன்ன தகவல்களை தொகுத்து சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவரு ஒரு நூல் வெளியிட்டார். அது த செட் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற இதுல முக்கியமான விஷயங்கள் இல்லை. இந்த நான் வச்சிருக்கேன் இல்லையா, சென்ட்ரல்ல வச்சிருக்கேன் பாருங்க. கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயண குறிப்பு, நாட்டுப்புற கதைகள் இவைகள் வந்து வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் உதவுகின்றன. இது கிடைக்கும் போது அந்த வரலாற்று வந்து கட்டமைக்கிறதுக்கும் அதுல தேவையெனில் மாற்றங்கள் அதுல சீரமைப்பு பண்றதுக்கும் இவை உதவுது. இந்த வரியில நம்ம நினைவு கொள்வோம். எது கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள். இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். முக்கியமான விஷயம் மீள்பார்வை பகுதியில கொடுத்துருக்காங்க. இதுல உள்ளது முக்கியமான விஷயங்கள். இப்போ வரலாற்று முந்தைய கால மக்களினுடைய வாழ்வியலை வந்து எதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம்னா கற்கருவிகள், அவங்க பயன்படுத்தின கருவிகள், டூல்ஸ். அதே போல பாறை ஓவியங்கள், ராக் பெயிண்டிங்ஸ், புதை படிமங்கள், அகழாய்வு பொருள்கள், இதன் மூலயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம பார்த்துட்டோம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் வரலாற்று காலத்திற்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு. இதை கண்டிப்பா நான் நினைவுல கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான குறிப்பு. அதே போல பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள். இதுலயும் நம்ம குறிப்பெடுத்துப்போம். முதலில் பழங்கால மனிதர்கள் நாய்களை வேட்டைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத குறிப்பெடுத்துப்போம். ஏன்னா இடைக்கால மனிதர்கள், நவீன கால மனிதர்கள், வரலாற்று தொடக்க கால மனிதர்கள்னு பல மனிதர்களை நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்க போறோம். அப்போ பழங்கால மனிதர்கள், வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே அந்த பழக்கம் இருக்கு அப்படிங்கிறது. அதே போல தேசிய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 24 ஆரக்கால் சக்கரம் வந்து அசோகருடைய சாரநாத் கல் தூண்ல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஆங்கில சொற்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் வழியிலே எழுத போறவங்களும் இந்த ஆங்கில சொற்களை நினைவில் கொள்ளுங்க. என்ன காரணம் ஒரு முறை பார்த்துக்கோங்க. என்ன காரணம்னா ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரை ஒரு கேள்வியில நீங்க வந்து ஆன்சரை சேலஞ்ச் பண்ணீங்கன்னா நம்ம தேர்வு எழுதிடுவோம். அவங்க வந்து ஒரு வெரி ஃபர்ஸ்ட் ஒரு கீ கொடுப்பாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உத்தேச விடை அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க. அதுல நம்ம சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா அதுக்கு அவங்க எடுத்துக்க போறது தமிழ் வழியில உள்ளது அல்ல, ஆங்கில வழியில உள்ளதுதான். ஏன்னா இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆங்கிலத்தில் மாறாது. ஆனால் அதை மொழிபெயர்த்தவர்கள் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க தமிழ்ல. அதன் காரணமாக தமிழ் அல்லாத பாடங்களில் நாம ஒரு உத்தேச விடைப்பகுதியை சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆங்கில வழியில உள்ளதுதான் அவங்க இறுதியாக கணக்கில் கொள்வாங்க. அதை நம்ம நினைவில் கொள்வோம். நமக்கே ஒரு சந்தேகம் வருது ஒரு கேள்வியில இதுவா அது வாங்கும் போது ஆங்கிலத்துல அந்த கேள்வியை பாருங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். அதே போல சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு கேள்விக்கான பதில் இன்னொரு கேள்வியில இருக்கலாம், அதோட தொடர்ச்சியா. ஸோ நீங்க அந்த கேள்வியை முடிச்சிடும். ஒரு டவுட்டா இருக்குன்னா அதை விட்டுட்டு கவனமா அடுத்தடுத்த கேள்விகளை படிச்சுட்டு வாங்க. அதுல இருக்கலாம். எல்லா பாடத்துக்குமே இது பொருந்தும். குறிப்பா சைக்காலஜி, சமூக அறிவியல் இந்த பகுதிகளில் 30 வினாக்கள்ல முதல் வினாவுக்கான விடைய அறிவதுல கடைசி வினா உங்களுக்கு உதவலாம். நான் கடைசி வினான்னா இந்த 2 தானே இல்லை, ஏதோ ஒரு வினா உங்களுக்கு உதவலாம். ஸோ உடனே அதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் அந்த சப்ஜெக்டை முடிக்கும் போது 30 கேள்வி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த விட்ட வினாவையும் நீங்க பூர்த்தி பண்ணிடுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரை உளவியல் நிச்சயமாக 30 நிமிஷம் எடுத்துக்கும் ஆன்சர் பண்றதுக்கு. தமிழ் ஆங்கிலம் தான் நீங்கள் நேரத்தை வந்து விரைவாக 460 ஆண்டுகளுக்கு முன்னதாக பூமி தோற்றம், 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் மனிதன் நடந்தார். மனிதன் நடந்தது 20 லட்சம் ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி வரலையும் அவன் வந்து 4 கால்கள் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எழுந்தி நின்றது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் பூமி முழுக்க பரவுகிறார்கள் ஓரிடத்திலிருந்து. அதே போல
8000 ஆண்டுகளுக்கு முன்புதான் வேளாண்மை என்ற பழக்கம் அவங்களுக்கு உருவாகுது. ஒரு இடத்துல தங்கி விவசாயம் பண்ற ஒரு நிலைமை அப்போதுதான் உருவாகிறது. அதே போல 5000 ஆண்டுகளுக்கு முன்புதான் நாகரீகம். இத குறிப்புகள் எடுத்துக்கோங்க. 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை, 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரீகம், இப்போ தற்கால மனிதன், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இத குறிப்புகள் எடுத்திருப்போம்னு நம்புறோம். நிச்சயமா நாங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இந்த வகுப்பு முடிஞ்சோன்னா ஷேர் பண்றோம். இந்த வகுப்புல இந்த முழு பாடப்பகுதியும் முடிந்தது. இப்போ மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் மூலமாக நாம அறிவியல் நோக்கில் அறிய முடியும். தொல்லியல் ஆர்கியாலஜி, மானுடவியல் ஆந்த்ரபாலஜி, ஆந்த்ரபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். தொல்லியல், ஆர்கியாலஜி, மானுடவியல், ஆந்த்ரபாலஜி. அதுக்கப்புறம் இதுல குறிப்பிட்ட கருத்துக்கள் இல்ல. தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவுல தோன்றினான். 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன், அதாவது குறிப்பாக 20 லட்சம் ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. தொடக்க கால மனிதன் இது வந்து ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு சொல்றாங்க. மனித மற்றும் குரங்கின் பண்புகள் இருக்கும், நடக்க கற்றுக்கொண்டான். நாம நினைவில் கொள்றோம். ஒரு குறிப்புகள் எடுத்துப்போம். ஆஸ்ட்ரலோபிதிகஸ். ஓகே, தொடக்க கால மனிதன் இது வந்து 2.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னு வரை, கிட்டத்தட்ட 23 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து 14 லட்சம் வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல ஹோமோ ஹேபிலிஸ் அப்படிங்கிற ஒரு தொடக்க கால மனிதன் உருவாகிறான். இந்த அளவுக்கு டீப்பா கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாதுங்கிறதுனால இந்த பெயர்களை நம்ம ஒரு வாட்டி படிச்சு பார்த்தோம். தொடக்க கால மனிதன் வந்து ஹோமோ ஹேபிலிஸ். இவன் வந்து இருக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்வீரர்கள், தாடை குறைந்து காணப்படுது, கருவிகளை உருவாக்குகிறான். அதாவது கற்கருவிகளை அவன் உருவாக்க கத்திருக்கான். இது 23 லட்சத்திலிருந்து 14 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, 2.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன், 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல ஹோமோ ஹேபிலிஸ். அதுக்கு அடுத்தது ஹோமோ எரக்டஸ். இது வந்து 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான். நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான். இது ஹோமோ எரக்டஸ். இதுல வந்து 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே 2.3, 1.4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல எது சரி? ரெண்டுமே சரி. அப்போ 1.4 மில்லியன் ஆண்டுகள்ல ஹோமோ ஹேபிலிஸும் இருந்திருப்பாங்க, ஹோமோ எரக்டஸும் இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 1,30,000 ஆண்டுகளுக்கு, இன்றிலிருந்து 1,30,000 ஆண்டுகள் இருந்து 40,000 ஆண்டுகளுக்குள்ள நியாண்டர்தால் மனிதன் உருவாகிறாரு. இவர்கள் வந்து கரடு முரடான கருவிகளை செய்ய கற்றிருந்தாங்க. வேட்டையாடும் திறன்ல பின்தங்கி இருந்தார்கள். இறந்தவர்களை புதைத்தார்கள். இதற்கான சான்றுகள் ஜெர்மனியில கிடைச்சிருக்கு. ஆப்பிரிக்காவிலிருந்து வேறுபட்டவர், ஆப்பிரிக்கர்கள்ல இருந்து வேறுபட்டவர்கள் நியாண்டர்தால். அதுக்கடுத்தது ஹோமோசேபியன்ஸ். இது சுயமாக சிந்திக்கும் மனிதன். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, 13 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து 40,000 ஆண்டுகள், ஆமா சாரி, 1,30,000 ஆண்டுகள், 40,000 அந்த இடைப்பட்ட காலத்துல நியாண்டர்தால். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோசேபியன்ஸ். இவர் சுயமாக சிந்திக்கும் மனிதன், வேட்டையாடும், உணவு சேகரிக்கும் சமூகம், கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினா. அதே போல ஆப்பிரிக்காவில இருந்து ஐரோப்பா, ஆசியாவுக்கு பரவுகிறார்கள். இதைதான் நம்ம வந்து மனிதன் வந்து உலகம் முழுக்க பரவிய காலம்னு போனதுல நம்ம பார்த்திருக்கோம். குரோ-மேக்னான்ஸ் இவங்க நவீன மனிதன். கிழக்கு ஆப்பிரிக்காவில 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு, மேற்காசியா, தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு. கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன், மேற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன். இது வந்து குரோ-மேக்னான்ஸ். இவர்கள் தொடக்கத்துல வந்து கற்கருவிகள், எலும்பாலான கருவிகளை பயன்படுத்தினாங்க. இதை நம்ம இந்த கீவேர்ட்ஸ் நம்ம ஒரு முறை பார்த்துப்போம். ஓகே, அதுக்கடுத்தது வரலாற்றின் முந்தைய காலத்தை, முந்தைய கால மனிதர்களையும் அவங்க பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது வந்து தொல்லியல், ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இதுக்கு அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. இப்ப நம்ம கீழடி, தமிழ்நாட்டுல கீழடியில
சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடியில நடக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதுல வேற முக்கியமான தகவல்கள் எதுவும் இல்லை. மானுடவியல் ஏற்கனவே பார்த்தது. தொல்லியல் ஆர்கியாலஜி, மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி. இது வந்து மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது. தொல்லியல்ங்கிறது அந்த கருவிகள் இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்றது. மானுடவியல்ங்கிறது மனிதர்களை பற்றியும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றியும் படிக்கிறது. இது ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை. அர்த்தம் வந்து மனிதன். ஓகே. அதே போல இந்த கொடுத்திருக்காங்க தகவல் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு தெரியுமா பகுதியிலிருந்து நிச்சயமாக சப்ஜெக்டுக்கு 2 மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, 5லையும் 2 மதிப்பெண் உங்களுக்கு தெரியுமா பகுதியில இருந்து மட்டும் எதிர்பார்க்கலாம். குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் வாழ்ந்தார்கள். அதுக்கான சான்றுகள் இருக்கு. இவங்க மனிதர்களை புதைக்கும் பழக்கம் இவங்கள்ட்ட இருந்துச்சு. குரோமேக்னான்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இவங்கள்ட்ட தான் மனிதனை புதைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அவங்க எப்படி மனிதர்கள் பரவுறாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு ஹோமோசேப்பியன்ஸ் இடம்பெயர்ச்சி செய்தது எந்தெந்த காலத்துல பரவி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து பிடிஎஃப் ஷேர் பண்றோம், ஒரு முறை பாருங்க. இந்தியாவுக்கு வந்து 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்காங்க. சீனா ரஷ்ய பகுதிகளுக்கு 25,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மனிதர்கள் வாழ்ந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்துப்போம். ஆஸ்ட்ரோபிசிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹேபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எரக்டக்ஸ் ஆசியா ஆப்பிரிக்கா, இந்த 2 இடத்துலயும் அவங்க இருந்தாங்க. நியாண்டர்தால் வந்து யுரேஷியா, ஐரோப்பா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் யுரேஷியா, இதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். இதுக்கு கீவேர்டு தான் நம்ம செட் பண்ணிக்கணும், பார்த்துக்கோங்க. குரோமேக்னான்ஸ் இந்த 2வது எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரான்ஸ். குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ். நியாண்டர்தால் இந்த யூன்னு இருக்கு இல்லையா, யா யூ, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நியாண்டர்தால் யுரேஷியா, குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ். பீகிங் மனிதன் சீனா, இது நமக்கு இந்த சைனீஸ் நேம் வருது பீகிங் அப்படிங்கிறது, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹோமோசேப்பியன்ஸ் திருப்பி ஆப்பிரிக்கா. இதுல வந்து இந்த ஹோமோன்னு வர்றது எல்லாமே ஆப்பிரிக்காவில தான் இருக்கு, அதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரக்டஸ், ஹோமோசேப்பியன்ஸ் எல்லாமே. ஹைடல்பர்க் மனிதன் லண்டன், இதை நம்ம குறிப்புகள் எடுத்துப்போம். அடுத்தது செதுக்கும் கலை. அதுக்கு முன்னாடி இதுல வேற முக்கியமான விஷயங்கள் இல்லை. ஆதி காலத்துல வேட்டையாடுவது முக்கியமான தொழில். அதற்கு அவங்க வந்து கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி வந்து குச்சி கல்லால் அடிக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாம இருந்தது. அதனால அவங்க கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. அதுக்கு இந்த செதுக்குதல் அப்படின்னு பேர். ஆர்ட் ஆஃப் பிளாக்கிங் இந்த இருக்கு இல்லையா, ஒரு கல்லை இன்னொரு கல்லால அதை தட்டி செதுக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கற்கருவிகள், ஆயுதங்கள். அவங்க வந்து நெருப்பின் பயன்பாடை கண்டறிந்தாங்க. தொடக்கத்துல மனிதர்கள் வந்து நெருப்பையும் மின்னலையும் பார்த்து பயந்தாங்க. அந்த நெருப்புல மின்னல் பாய்ந்து நெருப்பு உருவாகி அதுல சில விலங்குகள் இறந்து போகுது. அதனுடைய இறைச்சியை சாப்பிடும்போது அது கொஞ்சம் சுவையா இருக்கு, அப்போ மென்மையாவும் இருக்கு. அதை வச்சுதான் அவங்க வந்து நெருப்பு பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் சிக்கி முக்கி கல்லை பயன்படுத்துறாங்க. பிளின் ஸ்டோன், சிக்கி முக்கி கல்லுக்கு பிளின் ஸ்டோன், அதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். அதை வச்சு நெருப்பு உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாதுகாத்து கொள்ளவும், சமைக்கவும், இரவில் ஒளியை உருவாக்கவும் நெருப்பு பயன்படுத்துறாங்க. இப்போ தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் இருக்குங்கிற ஒரு பெட்டி செய்தி இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கிறோம். அவ்வளவுதான். அதுல ஒரு முக்கியமான பகுதிகள் வேற எதுவும் இல்லை. அதே போல சக்கரம் கண்டுபிடிக்கப்படுதல், பானை செய்தல். இந்த சக்கர உருவாக்கம் தான் முதல் தரமான கண்டுபிடிப்பா கருதப்படுகிறது. முதல்ல கண்டுபிடிச்சது நெருப்பு, முதல் தரமான கண்டுபிடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரம். நம்ம மலையிலிருந்து கற்கள் உருளுவதை பார்த்து அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து அந்த சக்கரத்துக்கான ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. அந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது பின்பு அதை வச்சு அவங்க பானை செய்ய கத்துக்கிட்டாங்க. பானையை நெருப்புல சுட்டு அதுக்கு உறுதியை கொடுத்தாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வண்ணங்கள் பூசப்பட்டு அழகாக இருக்கக்கூடிய ஒரு 5,000 8,000 வருடத்துக்கு முந்தைய மண்பாண்டங்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு நம்ம பகுதிகளிலேயே. அப்போ வந்து ஆண்களும் பெண்களும் இணைந்து வேட்டையாடினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை குகை ஓவியங்கள்ல, அவங்க வாழ்ந்த குகை ஓவியங்கள்ல அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல மனிதர்கள் வந்து குகையில வசிச்சாங்க.
அவங்க அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களாக சித்தரித்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு அப்ப எழுத தெரியாது, அதை ஓவியங்களா சித்தரிச்சாங்க. பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்களை தான் அவங்க வரைஞ்சாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்கால பாறை ஓவியங்கள், ப்ரீ ஹிஸ்டரிக் ராக் ஆர்ட், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்க இருக்குன்னா, கீழ்வளை விழுப்புரம் பகுதியில இருக்கு, உசிலம்பட்டி மதுரையில இருக்கு, குமுதிபதி கோயம்புத்தூர்ல இருக்கு, மாவடைப்பு கோயம்புத்தூர்ல இருக்கு, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரியில இருக்கு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இவை வந்து பழங்கால ஓவியங்கள். ஒரு சின்ன குறிப்பு எடுத்துப்போம். கீழ்வளை விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோயம்புத்தூர், மாவடைப்பு கோயம்புத்தூர், பொறிவரை கரிக்கையூர், இது ரெண்டும் நீலகிரியில இருக்கு. ஓகே. அதே போல இந்த பழங்கால பாறை ஓவியங்கள், ஏன்ஷியன் ராக் பெயிண்டிங், இது வந்து இந்தியாவில் பல இடத்துல குகைகள்ல இது இருக்கு. கிட்டத்தட்ட 500 குகைகள்ல பாறை ஓவியங்கள் இருக்கு. இன்னும் கண்டறியப்படாம பல குகைகள் இருக்கு. இதுல ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவது, நடனம் ஆடுவது, இதெல்லாம் நம்ம வரைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்க எப்போ விவசாயியா மாறுறாங்கன்னா, மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் பெருமளவு அவங்க வேட்டையாடி முடிச்சதுனால அங்க விலங்குகளின் எண்ணிக்கை குறையுது. அப்போ அவங்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்கல, உணவுக்காக காய்களையும் பழங்களையும் தேடி போறாங்க. அப்ப காய்களையும் பழங்களும் தேடி தோண்டி அலைந்து திரிந்து வாழக்கூடிய நிலைமையில இருந்து ஒரே இடத்துல நிலைத்து வாழக்கூடிய நிலைக்கு அவங்க போறாங்க. அவங்க சாப்பிட்டு போட்ட பழங்கள், அதுல உள்ள விதைகள்லாம் மண்ணில் வீசும் போது அது முளைச்சி வர்றதை பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அதிலிருந்து நாம வந்து விவசாயம் பண்ணலாங்கிற ஒரு அறிவு அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆற்றங்கரையில வந்து விதைகள் எளிதாக முளைக்கிறத பாக்குறாங்க. நீர் நிறைந்த பகுதிகளில் இருக்கிறத பார்த்தாங்க. வண்டல் மண்ணுக்குரிய நிலத்துல வந்து நிறைய வேகமா பயிர்கள் வளர்றத பார்த்தாங்க. அதன் பிறகுதான் அவர்கள் மலைகள் காடுகள்ல இருந்து இறங்கி ஆற்று பகுதிக்கு வராங்க, குடியேறதுக்கு வராங்க. அதன் பிறகு அவங்க வந்து விவசாயத்துக்கு தேவையான கருவிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கலப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல பொருள்களை சேகரிக்க தொடங்குறாங்க. ஒரு இடத்துல விவசாயம் பண்றாங்க, அந்த மண்ணோட வளம் குறைந்து விட்டால் வேற இடத்துக்கு அவங்க தேடி போறாங்க. அதே போல உற்பத்தி அதிகமா இருந்ததுன்னா அந்த உணவுப் பொருட்களை அவங்க சேகரிக்க தொடங்குறாங்க. அதே போல ரொம்ப காலம் அவங்க சமவெளிகள்ல தான் அவங்க தங்குறாங்க, விவசாயத்தை கத்துக்கிறாங்க. விவசாயம் செய்தது போக மிச்சம் இருந்த நேரங்கள்ல கைவினை கலைகளை கத்துக்கிறாங்க. அதே போல ஒரு இடத்துல நிரந்தரமா குடியேறினதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட தானியங்கள் அதிகமா இருந்தது. அந்த தானியங்களை பிறர்கிட்ட பரிமாற்றம் செய்து விற்பனை செய்யறாங்க. அதுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கிறாங்க. இதுதான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. வீழ்பார்வையில பார்க்குற முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குன்ட்டு, மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறை தான் பரிணாமம் அப்படின்னு சொல்றோம். மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறை பரிணாமம். அதே போல ஹோமோசேப்பியன்ஸ், இந்த ஹோமோங்கிற வார்த்தை வந்தாலே ஆப்பிரிக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவில இருந்து இடம்பெயர்ந்து உலகின் பல பகுதிகளில் குடியேறாங்க. சிக்கி முக்கி கற்களின் துணையோடு நெருப்பை அவங்க பண்றாங்க, உருவாக்குறாங்க. கூர்மையான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்குறாங்க. அதே போல சக்கரத்தை உருவாக்கிய நிகழ்வு தான் வந்து ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றோம். நெருப்பை கண்டுபிடிச்சது முதல் கண்டுபிடிப்பு, சக்கரத்தை கண்டுபிடித்தது முன்னோடியான கண்டுபிடிப்பு, முதல் தர கண்டுபிடிப்பு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிய பாறை ஓவியங்கள் உதவுது. ஓகே. இதுல உள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். பண்டமாற்று முறை பாச்சர், நாடோடி நாமட், பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் ஹைடட். ஓகே. 10 லட்சம் ஆண்டுகள் வந்து 1 மில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு தெரியும். இதுல முக்கியமான விஷயங்கள், கலை சொற்கள் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம தமிழ் வழியில உள்ளவங்களுக்கு தேவைப்படாது. பிடிஎஃப் ஷேர் பண்றேன், அதுல தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சிந்து வெளி நாகரிகம். முக்கியமான பகுதி, நிச்சயமாக ஒரு மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். சிந்து வெளி நாகரிகத்திலிருந்து நிச்சயமாக ஒரு மதிப்பெண் ஒவ்வொரு முறையும்
ஆசிரியர் தகுதி தேர்வுல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சிவிலைசேஷன்ங்கிற தலைப்புல, அது சிந்துவெளி நாகரிகமா இருக்கலாம், மற்ற நாகரிகங்களாக இருக்கலாம், ஏதோ ஒண்ணு சிவிலைசேஷன்ல ஒரு மதிப்பெண் நிச்சயமாக உறுதி. காலக்கோடு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். காலக்கோடுங்கிறது கால வரிசை. அதுல வந்து முதலாவதாக இருக்கக்கூடியது முதல்ல உருவானது அப்படின்னு சொன்னீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல வந்து 6000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3500 to 2000 கிமு பொது ஆண்டு முன் ஞாபகம் வச்சுக்கிறோம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? இங்க இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா 5500 ஆண்டு. ஆனா 6000 ஆண்டுகள்னு குறிப்பிடுவாங்க. எக்ஸாக்ட் 3500ல இருந்து 2000 பொது ஆண்டு முன். இதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். இந்த காலக்கோடு நினைவுல வச்சுக்கிறோம். முதல் நாகரிகம் மெசபடோமியா. அதுக்கு அடுத்து உருவானது 3100 பொது ஆண்டு முன்ல இருந்து 1100 பொது ஆண்டு முன் வரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் எகிப்து நாகரிகம். அதே போல அவங்க காலத்திலேயே சிந்துவெளி நாகரிகம் வந்துருச்சு 3300 ஆண்டுகள்ல இருந்து 1900. இதுவும் அவங்க காலத்திலேயே தான், கிட்டத்தட்ட இணைதான். சிந்துவெளி நாகரிகம் இரண்டாவது, எகிப்து நாகரிகம் அதுக்கு அடுத்தது ஒரு 200 ஆண்டுகள் வித்தியாசம். முதல்ல மொசபடமியா, அடுத்தது சிந்துவெளி, அடுத்தது எகிப்து நாகரிகம், அடுத்தது சீன நாகரிகம் 1700ல இருந்து 1122, கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகள். இதை நம்ம நிச்சயமா குறிப்பெடுத்துப்போம். இது பல முறை வருது. இந்த கொடுத்துருக்காங்க டைம் லைன், இதை பார்த்துக்கிறோம். மெசபடோமியா நாகரிகம் 3500ல இருந்து 2000, சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். ஓகே, யாராவது ஒருத்தர் எனக்கு அந்த பார்ட்டிசிபெண்ட்டை கிளிக் பண்ணி இந்த 660 இருக்கிறத எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் முடிஞ்சதுன்னா ஒரு 3 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் பண்ணிடுங்க ப்ளீஸ். அடுத்தது, மனிதர்கள் ஏன் நதிக்கரையில குடியேறினாங்க? இப்போ இந்த 3ஐயும் கொடுத்துட்டு அனைத்தும் அப்படின்னு கூட கேட்கலாம் ஆப்ஷன்ல. அதனால இந்த 3 காரணங்களையும் படிப்போம். இதுல பின்வரும் காரணங்கள்ல எது பொருந்தாதுன்னு கேட்டிருப்பாங்க. இந்த 3ஐயும் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு காரணம் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, அது பொருந்தாததா இருக்கும். ஸோ நம்ம இதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். நதிக்கரையில ஏன் வந்தாங்க? ஏற்கனவே பார்த்திருக்கோம், வளமான மண். அதே போல நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் அது பயன்படுது. போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்தது. ஓகே, அடுத்தது ஹரப்பா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹரப்பா நாகரிகத்தை முதல்ல இடிபாடுகளா கண்டறிந்தது யாருன்னா சார்லஸ் மேசன். இத நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். ஓகே, போதும், நிறைய பேர் எடுத்து அனுப்பிட்டீங்க. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலாக சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் விவரிக்கிறார். அவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த படை வீரர், ஆராய்ச்சியாளர். இப்போ அவர் வந்து பாகிஸ்தான்ல உள்ள இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதி, அதை பார்க்கும்போது செங்கல் திட்டுகள் இருக்கு. அதுல இருந்து பாழடைந்த செங்கற்கோட்டை, உயரமான சுவர்கள், கோபுரங்கள், இதெல்லாம் மலையில இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாரு. இதுதான் முதல் வரலாற்று சான்று. எது? அவர் சொன்னதுதான் முதல் வரலாற்று சான்று. பாழடைந்த செங்கற்கோட்டை இருக்கு, உயரமான சுவர்கள் இருக்கு, கோபுரங்கள் இருக்குன்னு சொன்னது. அதே போல 1856ல லாகூரில் இருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை போடுறாங்க. அப்ப தோண்டும் போது அதிகமான சுட்ட செங்கற்கள், இந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கிறோம், 1856 லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கிடைக்குது. அதை வந்து அதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரயில் பாதையில இடையும் போடப்படும் கற்களுக்கு பதிலாக அதை பயன்படுத்துறாங்க. அதே போல 1920ல தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நகரங்கள் அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க 1920ல. அப்போதுதான் அந்த மிச்ச பகுதிகள் எல்லாமே உலகின் பார்வைக்கு வருது. அதே போல 1924ல இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையில ஒரு பொதுவான அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறார். இது ரெண்டும் வேறு வேறு நகரம், இதுக்கு இடையில ஒரு பொதுவான அம்சங்கள் இருக்கு, இது ரெண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வர்றார். அதே போல ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட பாத்திரங்களுக்கும் இடையில ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு
அப்போ ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. அதனாலதான் நம்ம ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்றோம். மொஹஞ்சதாரோ ஹரப்பான்னு சொல்லல, ஹரப்பா மொஹஞ்சதாரோ. ஏன்னா ஹரப்பா பழசு, மொஹஞ்சதாராவை விட அது பழசு. ஓகே. எப்படி புதஞ்சு போன நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க? அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து இந்த செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இத ஆராய்ச்சி கார்பன் டேட்டிங் பண்ணி அதனுடைய காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். அதே போல இலக்கிய ஆதாரங்கள் அதன் அடிப்படையில தேடி பார்க்கறாங்க. வான்வழி புகைப்படங்கள், புதையுண்டு நகரங்களினுடைய மேற்பரப்பு அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சிறு மேடு அல்லது ஒரு சின்ன கட்டடத்தினுடைய உச்சி பகுதி இதை வச்சு ஆய்வு செய்யறாங்க. அப்போ நிலத்தடி ஆய்வு செய்யறதுக்கு காந்த புல வருடி மேக்னெட்டிக் ஸ்கேனர் அதை பயன்படுத்துறாங்க. தொல்பொருள் மிச்சம் இருக்காங்கிறதுக்கு ரேடார் மூலயமா செக் பண்றாங்க. தொலை நுண்ணுணர்வு, ரேடார் அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். தொலை நுண்ணுணர்வு இந்த வார்த்தையை மட்டும் ரேடார் கொடுக்காம இதை மட்டும் கொடுத்தாங்கன்னா நமக்கு வராது. ஏன்னா ரேடார்ங்கிறது தான் புழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. அதனால தொலை நுண்ணுணர்வு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். ஓகே. இந்திய தொல்லியல் துறை இது முக்கியமான பகுதி. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இந்திய தொல்லியல் துறை 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவர் வந்து நில அளவையாளர். அவர் தான் இதை நிறுவனர் தொல்லியல் துறையை. இதனுடைய தலைமையகம் டில்லியில இருக்கு. ஓகே. கால வரையறை. இந்த ஹரப்பா நாகரிகம், ஹரப்பா மொஹஞ்சதாரோ இது ரெண்டுக்குமே சேர்த்து புவியியல்ல எதுனா தெற்கு ஆசியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. காலப்பகுதி வெண்கல காலம். இதுல இரும்பு காலம் வரும், வெண்கல காலம் வரும், செம்பு காலம் வரும். இப்போ வெண்கல காலம்ங்கிறது எது? கிமு 3300 1900 அது மட்டும் தானா? இல்ல, இது ஒரு நீண்ட கால எல்லை உடையது. இந்த 3300 இருந்து 1900 வெண்கல காலத்துல வருது. இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அந்த ஆண்டுகள் எல்லாமே இன்னொரு இடத்துல நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தோம்னா அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். வெண்கல காலம் அப்படிங்கிறது ஹரப்பா மொஹஞ்சதாரோ வெண்கல காலம் 3300 பொது ஆண்டு முன்ல இருந்து 1900 பொது ஆண்டு முன் வரை. இது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு, கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முறையில இத கண்டுபிடிக்கிறாங்க. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், 6 பெரிய நகரங்கள், 200 கிராமங்கள். இது எல்லாமே ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இருக்கு. சரி, இந்த வெண்கல காலம்னா என்ன? அதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. வெண்கலத்தாலான பொருள்களை பயன்படுத்திய காலம். ஓகே. நகர நாகரிகம். இந்த இடத்த நீங்க பாத்துக்கோங்க. ஹரப்பா எங்க இருந்து எங்க வரலையும் இருக்கு அப்படிங்கிறத. அன்னைக்கு எல்லாமே இந்தியா அப்படின்னு இருந்தது. நம்முடைய குஜராத் பகுதி லோத்தல், அதுல ஆரம்பிச்சு பாகிஸ்தான்ல உள்ள அம்ரி, கோட்ஜி, மொஹஞ்சதாரோ, அடுத்தது நம்ம இந்திய எல்லையில இருக்கக்கூடிய ஹரப்பா, காஷ்மீர் பகுதி, ஹரியானா பகுதியில் இருக்கக்கூடிய காளிபங்கன், ராகர்கி, மிட்டாதாய், இந்த பகுதிகள் இப்படி ஒரு நீண்ட நிலப்பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து ஹரப்பா நாகரிகம், ஹரப்பா நாகரிகமா இருந்திருக்கு. ஓகே. நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகத்துல நகரம் திட்டமிடல் வந்து சிறப்பா இருந்திருக்கு. சிறப்பான கட்டட வேலைப்பாடு, அதே போல தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள், அளவீடுகள் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல விவசாய கைவினை தொழிலுக்கான திடமான அடித்தளம், அதை செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தினுடைய தனித்தன்மைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரப்பா நாகரிகத்துல திட்டமிடப்பட்ட 2 பகுதியில் இருந்திருக்கு. ஒண்ணு மேல் நகர அமைப்பு, இன்னொன்னு கீழ் நகர அமைப்பு. ஹரப்பா நகர்ல ஹரப்பா நகர் அதுல 2 பகுதிகள் இருக்கு. ஒண்ணு மேல் நகர அமைப்பு, நகரத்தினுடைய மேற்கு பகுதி உயரமா இருக்கும், அது கோட்டை. நகர நிர்வாகிகள் அதுல இருப்பாங்க. பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் அதுல இருக்கு. ஓகே. கீழ் நகர அமைப்பு, நகரத்தினுடைய கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு இதுல இருக்கு. இதுல பொதுமக்கள் வசிச்சாங்க. ஓகே. இந்த குறிப்பு கவனிச்சு போங்க. மெஹர்கர் சிந்து வெளி நாகரிகத்திற்கு முன்னோடி. இது வந்து மெஹர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். நம்ம பார்த்திருக்கோம் பழங்கால மக்கள், கற்கால மக்கள், புதிய கற்கால மக்கள், இதெல்லாம் வரிசையா நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்க போறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம்.
இது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் அந்த மாநிலத்துல போலன் ஆற்றுக்கு பக்கத்துல பள்ளத்தாக்குல அது இருக்கு. அதே போல இங்குதான் தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு கண்டறியப்பட்ட இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. மக்கள் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு ரெண்டையுமே அங்க பண்ணதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. கிமு 7,000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கர்ல நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்று இருக்கு. அதாவது நாகரிகம் அப்படிங்கிறது எல்லாரும் இணைஞ்சு வாழ்றது, ஒரு கட்டமைப்பு உருவாகிறது, ஒரு ஆட்சி முறை இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே அங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு திட்டமிடல் இல்ல, ஒரு கட்டமைப்பு இல்லை. கட்டமைப்பு வந்தாதான் அது நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறை இருக்கிறது தான் நாகரிகம்னு சொல்றோம். ஏன்னா மனிதன் வந்து எப்பயுமே இருந்திருக்கான் ஆப்பிரிக்காவில் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே. ஆனா நாகரிகம்னு ஏன் இப்படி ஒரு 6,000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றோம்னா, அப்பதான் அவன் குழுவாக வாழ ஆரம்பித்து அதில் ஒரு திட்டமிடலை உருவாக்கி தனக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு தெருக்கள், ஒரு சாலை அமைப்பு, ஒரு பாதுகாப்பான கோட்டை, பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய கழிவுநீர் பாதை, குளங்கள், பெருங்குளம், இதெல்லாம் உருவாக்குனதுதான் அந்த நாகரிக காலம்னு சொல்றோம். ஓகே, தெருக்களும் வீடுகளும். தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பு. சட்டக வடிவம்னா நம்ம என்ன சொல்றது, ஒரு ஃப்ரேம்னு சொல்றோம் இல்லையா, அந்த வடிவத்துல இருக்கு. அதே போல தெருக்கள் நேரா இருக்கு, வடக்கு தெற்கா கிழக்கு மேற்கா ஒன்னை ஒண்ணு வெட்டி கொள்ளும் செங்கோணத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அகலமாகவும் வளைவான முனைகள் கொண்டதாகவும் இருக்கு. வீடுகள் வந்து 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டதா இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் பல அறைகள் இருக்கு, முற்றங்கள் இருக்கு, கிணறு இருக்கு, கழிவறை, குளியலறை இருந்திருக்கு. வீடு கட்ட செங்கற்கள், சுண்ணாம்பு கலவை, சூரிய வெப்பத்துல உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலும் செங்கற்கள் சீரான அலையுடையதாக இருக்கு, கூரைகள் சமதளமா இருக்கு. ஓகே, இதுல இருந்தெல்லாம் அதிக கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருக்கு. அதை தேக்கி அதுல கழிவு நீரை மட்டும் வெளியேற்றுறாங்க. கழிவுநீர் அமைப்பு, கழிவுநீர் அமைப்பை பொறுத்தவரையிலையும் எல்லா நகரங்களிலும் நம்ம பார்த்திருக்கோம். 6 நகரங்கள் இருந்திருக்குன்னு பார்த்திருக்கோம். எல்லா நகரத்திலையும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. வடிகால்கள் வந்து செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருக்கு. அதே போல லேசான மென் சரிவு, வடிவ அந்த அது வடிவத்துக்கு ஏற்ப நேராம இல்லாம மென் சரிவோட அது இருந்திருக்கு. சரியான இடைவெளியில அந்த தேங்கக்கூடிய குப்பைகளை அப்புறப்படுத்துவதற்கான இடைவெளிகள் இருக்கு, துளைகள் இருக்கு. அதே போல பல வீட்டின் கழிவுநீர் பல தெருக்களில் இருந்து குழாய்கள் மூலயமாக வந்து அப்புறப்படுது. ஓகே, பெருங்குளம், த கிரேட் பேத், ஆங்கில வழியில் உள்ளவங்க நாம வச்சுக்கோங்க, த கிரேட் பேத். குளம்னு ஒரு வார்த்தையை எதிர்பார்த்தீங்கன்னா அங்க த கிரேட் பேத்ன்னு எடுத்திருப்பாங்க. அது மொஹஞ்சதாரோ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது செவ்வக வடிவம், நீர்த்தேக்கம். இதுல நீர் கசியாத கட்டுமானத்திற்கு மிக பழமையான சான்று எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பெருங்குளம் தான். அதே போல சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகள் இயற்கையான தாரை கொண்டு அவங்க பூசியிருக்காங்க. வடக்குல இருந்தும் தென் பக்கத்துல இருந்தும் வரக்கூடியதற்கு படிக்கட்டுகள் இருக்கு. குளத்தின் பக்கவாட்டு பகுதியில 3 பக்கமும் அறைகள் இருக்கு. அருகில் உள்ள கிணத்துல இருந்து நீரை இறைச்சி அந்த குளத்துல விடுறாங்க. அதே போல பயன்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் அதுல வழி இருக்கு. தானிய களஞ்சியம், மக்கள் வந்து கூடி வாழும் போது அவங்க வந்து அந்த தானியங்கள் அதிகமாக உற்பத்தி இருக்கும்போது சேகரிப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் தானிய களஞ்சியம், த கிரேட் கிரானரி, ஹரப்பா. இதுவும் எங்கதான் இருக்குன்னா ஹரப்பாவில தான் இருக்கு. இந்த பெருங்குளமும் பெருங்குளம் எங்க இருக்குன்னா மொஹஞ்சதாரோ. பெருங்குளம் இருக்கிறது மொஹஞ்சதாரோ, தானிய களஞ்சியம் இருக்கிறது ஹரப்பா. இதை நினைவுல வச்சுப்போம். தானிய களஞ்சியம் வந்து பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. கோதுமை, பார்லி, திணை வகை, எல், பருப்பு இதெல்லாம் வந்து அதுல சேகரிச்சிருக்காங்க. அதனுடைய மிச்சங்கள் இவங்க பார்க்கும்போது அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் வந்து ஹரியானா மாநிலத்துல ராகி கர்கிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. முதிர்ச்சி அடைந்ததுன்னா அது சரிவை நோக்கி திரும்புது இல்லையா, அதனுடைய இறுதி காலம் இருக்கு இல்லையா, 1100ன்னு சொன்னோம் நினைக்கிறேன். அந்த காலம் வரலை, அந்த காலத்துல அது கட்டப்பட்டதா இருந்தது.
அதே போல மாபெரும் கட்டடங்கள், அசம்பிளி ஹால். இந்த மாபெரும் கட்டடங்கள் அப்படிங்கிறதுக்கு அங்க நம்ம பில்டிங்கிற வார்த்தையை எதிர்பார்ப்போம். ஆங்கில வழியில உள்ளவங்க அசம்பிளி ஹால் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளும். இது ஒரு மிகப்பெரிய பொது கட்டடம், கூட்ட அரங்கு. அதனாலதான் கூட்ட அரங்குங்கிறதுனாலதான் அசம்பிளி ஹால்னு கொடுத்திருக்காங்க. 20 தூண்கள், 4 வரிசைகளை கொண்ட பறந்து விரிந்த கூடம். அதே போல வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும்பாலும் பெரும் வணிகர்களாக இருந்தார்கள். அதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவங்களால பயன்படுத்தப்பட்டது. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினார்கள். தரப்படுத்தப்பட்ட எடைகள் அப்படின்னா என்னன்னா, அவங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ முழுக்க அந்த குறிப்பிட்ட எடைக்கு ஒரு குறிப்பிட்ட நிறைதான் இருக்கும். அது ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் தரப்படுத்தப்பட்ட எடைன்னு அர்த்தம். அளவைகளும் அப்படிதான் இருக்கும். குச்சிகளை வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சிருந்திருப்பாங்க. எக்ஸாக்டா மீட்டர் அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. அவங்க வச்சிருந்தது ஏதோ ஒரு அளவு, ஆனால் அது சமமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சக்கர வண்டிகளை பயன்படுத்துறாங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்துறாங்க. ஆரக்கால் இல்லதுன்னா அது வந்து ஒரு ரவுண்டு பிளேட்டாவே அந்த சக்கரம் இருந்திருக்கு. அதே போல விரிவான கடல் வணிகம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து சிந்துவெளி முத்திரைகள் எங்க இருக்குன்னா, இப்போ ஈராக், குவைத், சிரியா இந்த பகுதிகளில் உள்ள விஷயங்கள் வந்து மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைச்சிருக்கு. மெசபடோமியாவோட விரிவான கடல் வணிகம் நடந்திருக்கு. சிந்துவெளி முத்திரைகள் வந்து தற்கால ஈராக், குவைத், சிரியா இந்த பகுதிகளில் குறிக்கக்கூடிய பழைய மெசபடோமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பகுதிகளை அப்போ என்ன சொல்லுவோம்னா பண்டைய மெசபடோமியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதிகளில், அதாவது இப்போதைய ஈராக், குவைத், சிரியா பகுதிகளில் இந்த சிந்துவெளி முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அதே போல இங்க இருக்கு பாருங்க, சுமேரியா அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம் சின் அப்படிங்கிறவரு சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்காங்கிற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியதாக அவங்களுடைய காவியத்துல, நாரம் சிங் அப்படிங்கிறவர் குறித்த காவியத்துல கூறப்பட்டிருக்கு. இவ்வளவு டீப்பாலாம் போக மாட்டாங்க. இருந்தாலும் சமூக அறிவியலை பொறுத்தவரை எதையும் எதிர்பார்க்கலாம், எதிர்பாராததை எதிர்பார்க்கலாங்கிறதுனால நம்ம அதை கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது பாரசீக வளைகுடா மெசபடோமியாவில் வந்து அதுல கண்டுபிடிக்கப்பட்டது மாதிரி உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதிகளிலேயும் காணப்படுது. இது வந்து இரு நாடுகளுக்கு இடையே வணிகம் இருந்ததற்கான அடையாளமா பாக்குறாங்க. அதே போல கப்பல் கட்டும் தளம் லோத்தல், நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த குஜராத் பகுதியில இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த லோத்தல்ங்கிற இடம். ஆமா, தற்காலிக குஜராத்ல உள்ள லோத்தல்ல கப்பல் கட்டும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது அவங்க கடல் வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. லோத்தல்ங்கிற இடம் குஜராத்ல சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்கு. சபர்மதி ஆற்றோட ஒரு துணையாறு, அதனுடைய கரையில தான் இந்த லோத்தல்ங்கிற இடம் இருக்கு. இதை குறிப்பிடுத்துகிறோம். கப்பல் கட்டும் தளம் லோத்தல், சபர்மதி ஆற்றினுடைய துணையாறு குஜராத், இத குறிப்பிடுத்து. அதே போல மொஹஞ்சதாரோ தலைவர், அவரை பத்தின குறிப்புகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. மொஹஞ்சதாரோட தலைவர் வந்து அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை, நெற்றியில தலைப்பட்டை, வலதுகை மேல் பகுதியில ஒரு சிறிய அணிகலன், தலைமுடியும் தாடியும் ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. அதே போல துளைகள், காதுல 2 காதலிய துளைகள், தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால மூடப்பட்டிருக்கு. அப்போ இது போன்ற வடிவமைப்பு இன்னைக்கும் அங்க உள்ள மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சி இருக்கு. தொழில்நுட்பம், ஏற்கனவே நம்ம பார்த்த தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்குனாங்க ஈக்குவலா. அதாவது எல்லா இடத்துலையும் ஈக்குவலான தரப்படுத்தப்பட்ட எடைகள் அவங்க உருவாக்குறாங்க. தந்தத்திலான அளவுகோல் வந்து 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்ல இதுதான் மிகச்சிறிய பிரிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மனிதர்கள் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் பயன்படுத்தியது வந்து செம்பு. ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. மனிதர்கள் முதலில் கண்டுபிடித்து பயன்படுத்திய உலோகம் செம்பு. இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அதே போல மொஹஞ்சதாரோ டான்சிங் கேட்,
இதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கோங்க. மொஹஞ்சதாரோ, டான்சிங் கேல், அதாவது நடனமாது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது அப்படின்னு நம்புறதுக்கே முடியல, அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற உருவாக்கம் கிரேக்க மக்களுக்கு கிரேக்க கால முறை, பண்டைய மக்களுக்கு கிரேக்க கால முறையிலையும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. எனவே இது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம். இது வந்து அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சும்மா டான்சிங் ஹேர் மோஞ்சதாரோ அப்படிங்கிறத மட்டும் நம்ம குறிப்பிட்டுப்போம். அதே போல KVT, கொற்கை வஞ்சி தொண்டி. பாகிஸ்தான்ல இன்னமும் இன்றைக்கும் கொற்கை வஞ்சி தொண்டி, மதுரைக்கு பதிலாக மத்ரை, உரை, கூடல்கர் அப்படிங்கிற இடங்கள் இருக்கு. கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள், துறைமுகங்களின் பெயரோட உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஆறுகளோட பேர் வந்து காவிரி, நம்முடைய காவிரியை நினைவுபடுத்துற விதமா காவிரி, பொருணை நதியை நினைவுபடுத்துற விதமா பொருன்ஸ். அதே போல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது காவிரி வாலா, அதே போல பொருணை அப்படிங்கிற தமிழ் சொற்களை முழுமையா பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை நம்ம அந்த மேப்பை பார்த்துப்போம், அங்க இருக்கக்கூடிய பகுதிகள். ஓகே, ஒரு முறை பார்த்துக்கிறோம். இந்தியா, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட அண்டை நாடுன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன இடைவெளியில தான் நம்மோட இணையும். அது முழுமையாக பாகிஸ்தானோட தான் அண்டை நாடாக இருக்கும். ஒரு சின்ன இடைவெளியில இந்தியாவோட அது இணையும், அண்டை நாடாக எல்லையை பகிர்ந்து கொள்ளும். அந்த குறிப்பை நம்ம எடுத்துக்கிறோம். சேரன், கொற்கை, பனை, பாண்டி, பொதின், பூம்புகார், பூம்பகார் அப்படிங்கிறது, அதே போல காவிரி, இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய நம்ம சொற்கள். ஓகே, சிந்து வெளி நாகரிகத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கணும்னா, ஒரு நாகரிகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நாகரிகத்துல எழுதப்பட்ட இலக்கியங்களை பார்க்கணும். ஆனா சிந்து வெளி எழுத்துக்களை இன்னைய வரலையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அதனால வேற வகையான ஆதாரங்களை தான் நம்ம தேட வேண்டியதா இருக்கு. இதுவரையிலையும் கிடைச்சிக்கக்கூடிய தகவல் படி அங்கு பருத்தி ஆடைகள் பயன்பாட்டில் இருந்தன, பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. அவங்க கம்பளியும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதே போல நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள், அதன் மூலயமா நூற்கவும் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த நூலை சுற்றி வைக்கிற அந்த சுழல் அச்சு இருக்கும் இல்லையா, அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு நூற்க தெரிஞ்சிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். கம்பளி ஆடைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல அவங்க ஒரு அமைதியான வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்காங்க. குடியிருப்புகள் வந்து தரைமட்டத்திலிருந்து உயரத்துல கட்டியிருக்காங்க. அதே போல இவங்கள்ட்ட படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆயுதங்கள், சில ஆயுதங்கள் மட்டும்தான் வச்சிருந்திருக்காங்க. மிகப்பெரிய படையெல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க வந்து தங்களுடைய மேம்பட்ட வாழ்க்கை நிலையை வந்து அவங்களுடைய ஆடைகள், விலை மதிப்பற்ற நகைகள், மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்துறாங்கிற ஒரு குறிப்பு பார்த்திருக்கோம். அவங்க காலத்துல அவங்களுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப உயர்வா இருந்திருக்கு. விலை மதிப்பற்ற நகைகள் பயன்படுத்தியிருக்காங்க, மேம்பட்ட நகர வாழ்க்கை. அதே போல ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க. அவங்க பயன்படுத்துற கழுத்தணி, கையணி, வளையல், மோதிரம், காதணிகள், காலணிகள், இது எல்லாம் என்னன்னா தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்கள். இதை நம்ம தெரிஞ்சுப்போம். இதுல இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா இந்த கீழே உள்ள மணிக்கற்கள், சிவப்பு நிற மணிக்கற்கள், கார்னலன் அப்படிங்கிற சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சிந்து சமவெளி சிவப்பு நிறம், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். சிந்து சமவெளி சிவப்பு நிற மணிக்கற்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல சிந்து வெளி மக்களுக்கு இரும்பை பத்தியும் தெரியாது, குதிரையையும் தெரியாது. ஏன்னா அவங்க காலத்துல அது கண்டுபிடிக்கப்படல, அந்த பகுதியில குதிரையே இல்லை. இதை நம்ம நினைவில் கொள்வோம். ஓகே, அவங்க வந்து ஒரு அதிகார மையம் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. முழுமையான தகவல் கிடைக்கல. ஏன்னா நகர திட்டமிடலை வந்து நிர்வகிக்கிறதுக்கு, ஏன்னா கழிவுநீர் வசதிகள் இருந்திருக்கு, ஒரு பெரும் குளம் இருந்திருக்கு, ஒரு வணிகம் செஞ்சிருக்காங்க, அமைதியா இருந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு அதிகார மையம் வேணும் இல்லையா? அப்போ அந்த அதிகார மையம் இருக்கலாம்னு வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு முடிவுக்கு தான் வர்றாங்களே தவிர அதை உறுதிப்படுத்துவதற்கான சான்றுகள் அவங்களுக்கு கிடைக்கல. தொழில், அவங்க வந்து முறையான தொழில் எதுவும், முழுமையான முதன்மையான தொழில் எதுவும் பற்றியும் எந்த குறிப்புகளும் இல்லை. ஆனா வேளாண்மை, கைவினைப் பொருள், பானை வனைதல்,
அணிகலன் செய்தல், இந்த வேலைகள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள் இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பு அவங்களுடைய தொழிலா இருந்திருக்கு. சக்கரத்தின் பயனை அவங்க அறிந்திருக்காங்க. அவங்களுக்கு சக்கரத்தின் பயன் தெரிஞ்சிருக்கு. சக்கரத்தினால அவங்க மண்பாண்டங்கள் உருவாக்கியிருக்காங்க. மண்பாண்டங்களை தீயிலிட்டு சுட்டு பயன்படுத்தினாங்க. அதாவது மண்பாண்டங்கள், பச்சை மண்பாண்டங்கள் தனி, சுடப்பட்ட மண்பாண்டங்கள் தனி. அதே போல பச்சை செங்கற்கள் தனி, சுடப்பட்ட செங்கற்கள் தனி. இவங்க சுடப்பட்ட கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க, பச்சை கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல மண்பாண்டங்களை சுடப்பட்டு, தீயில இருந்து சுடப்பட்டு அந்த மண்பாண்டங்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து சிவப்பு வண்ணத்துல, கருப்பு வண்ணத்துல அழிய வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க. ஓகே. அதே போல அவங்களுடைய பின்பற்றிய மதம் பற்றி அறிவதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. அங்க தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம், பெண் சிலைகள் அங்க கிடைச்சிருக்கிறதுனால தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. அவங்களுடைய கலைத்திறன் என்னன்னா, நடனமாடும் ஆண் பொம்மை, அணில் பொம்மை, மண்ணாலான நாய்கள் பொம்மை, களிமண் குரங்கு பொம்மை, இப்படி பொம்மைகள் நிறைய செஞ்சிருக்காங்க. சுடுமணால் செய்யப்பட்ட பல்வேறு பொம்மைகள் மக்கள் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குல ஆர்வமா இருந்தாங்கிறது தெரியுது. ஓகே. ஹரப்பா நாகரிகம், இவ்வளவு விஷயங்கள் இருந்த ஹரப்பா நாகரிகம் என்ன ஆணுச்சு? 1900 பொது ஆண்டுக்கு முன் 1900 ஆண்டுல அது சரிய தொடங்கியது. என்ன காரணமா இருக்கும்? ஆற்றங்கரையில அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல். ஸோ இதுல என்ன வரலாம்? இதுல முக்கியமானது வந்து வெள்ளப்பெருக்கு. இது ஒரு காரணமா வரலாம். இதுல இல்லாத ஒரு காரணத்தை கொடுத்துட்டு இதுல ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியதற்கான காரணங்களில் எது இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஸோ எல்லா வகையான வகையிலையும் கேள்வி வரும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். கூற்றாக ஹரப்பா நாகரிகம் கிமு பொது ஆண்டு முன் 1900 ஆண்டில் சரிய தொடங்கியது. காரணம் ஆற்றங்கரையில் உள்ள வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இடையே இயற்கை சீற்றங்கள் ஆகியவற்றின் காரணமாக சரிய தொடங்கியது. அதாவது கூற்று ஒண்ணு கொடுத்து அதுக்கான காரணங்களாக இதை கொடுத்திருப்பாங்க. இதுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருப்பாங்க? கூற்று சரி, காரணம் தவறு, காரணம் சரி, கூற்று தவறு, கூற்றும் காரணமும் சரி, கூற்றும் காரணமும் தவறு, இப்படி கூட இந்த வினா வரலாம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே முழுசா பார்த்துருவோம். அதனாலதான் நம்ம சொன்னோம், நம்மள்ட்ட மெட்டீரியல்ஸ்னு எதுவும் கிடையாது. டெக்ஸ்ட் புக் தான் மெட்டீரியல். நம்ம வந்து நீங்க எந்த மெட்டீரியலை வேணாலும் வாங்கி பாருங்க. இப்போ அதை நம்ம அவங்கள குறை சொல்லலை. அவங்க ஒரு மெட்டீரியல்னு இதுக்கு நிறைய கிடைக்குது, விற்கிறாங்க. நீங்க பல பேர் வாங்குறாங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க. ஒரு மெட்டீரியலை எடுத்து அதுல இருந்து எத்தனை மதிப்பெண் வந்தது, நீங்க அவ்வளவு செலவு பண்ணி வாங்குறீங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் இருந்து எத்தனை மதிப்பெண் போன ஆசிரியர் தகுதி தேர்வுல வந்தது அப்படிங்கிறத பாருங்க. இல்ல அதுக்கு முந்தின ஆசிரியர் தகுதி தேர்வுல எத்தனை மதிப்பெண் வந்தது, அல்லது ஒரு மாடல் கொஸ்டின், அரசு வெளியிட்ட மாடல் கொஸ்டின்ல எடுத்து பாருங்க. ஏன் ஒரு அதிகபட்சம் போனா ஒரு 40 மதிப்பெண் வந்திருந்தாலே பெரிய விஷயம். நீங்க டெக்ஸ்ட் புக்கை முழுமையா பார்க்கும்போது எல்லா கேள்விகளுக்கும் நீங்க விடையளிக்கலாங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருவீங்க. எங்களுடைய நோக்கம் அதுதான். அனைவருமே 3 டிஜிட்ல மதிப்பெண் பெறணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த ஒரு பேரிடரை எதிர்கொள்வதற்காக தேசிய ஆசிரியர் சங்கம் 3 வகைகளில் முயற்சி செய்து வருகிறது. அதில் ஒன்றுதான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து நம்ம தமிழக அரசுக்கு வேண்டல் வச்சோம். அதுல மதிப்பெண் குறைப்பு குறித்து நம்ம வேண்டல் வச்சோம். சைக்காலஜிக்கு ஒரு தெளிவான சிலபஸை கொடுங்கன்னு ஒரு வேண்டுகோள் வச்சோம். இதுல 2 நிறைவேறி இருக்கு. இன்னொன்னு ப்ராசஸ்ல இருக்கு. நிச்சயமாக நடக்கும்னு நம்புவோம். ஓகே, நம்ம பாடத்துக்கு வரலாம். முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியாஸ் அவங்க உருவாக்குனாங்க. நம்ம நேரத்தை 7:11 வந்துட்டோம். ஆனால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காலம் குறைவு. நம்ம எல்லா வகுப்புகள்லயும் சொல்றதுதான். இன்னும் ஒரு 100 நாள் இருக்கு, 90 நாள் இருக்குனால நம்பாதீங்க. 1 மாத காலம் தேர்தல் வகுப்பு, தேர்தல் முடிவு இதுல போயிடும். நிறைய பேர் பட்டதாரி ஆசிரியர்கள் உங்களுடைய விடைத்தாள் திருத்தம் அது சம்பந்தமான அலைச்சல்கள்ல ஒரு 15-20 நாள் போயிடும். நம்மள்ட்ட மிச்சம் இருக்கிற நாட்களை முழுமையாக பயன்படுத்துவோம். 1 மணி நேரம் தானே கிளாஸ், ஏன் இருக்கிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஒத்துழைப்பு கொடுங்க, இந்த புக்கை முடிச்சிடும். இதுல வந்து நம்ம வரலாறும் சிவிக்ஸும் இன்னைக்கு நேரம் இருந்தாலும் முடிச்சிருவோம். ஜியாலஜியை பொறுத்தவரையிலையும் அதுல மாஸ்டர்ஸ் பண்ணா திருச்சி ஆறுமுகம் அவர் எடுப்பாரு. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. அதுக்கு முன்னாடி முதல் எழுத்து வடிவம் சுமேரியா அவங்களால உருவாக்கப்பட்டதுங்கிறத நம்ம ஒரு குறிப்பெடுத்துக்கிறோம். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகே. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறுகிறோம்.
உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ தேர்ந்தெடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நம்ம பார்க்கிறோம். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை, கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல கார்பன் 14, கார்பனின் கதிரியக்க ஐசோட்டோ கார்பன் 14 பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்தி தான் ஒரு பொருளினுடைய வயதை அறிகிறாங்க. இதுக்கு வந்து கார்பன் கதிரியக்க கார்பன் முறை அப்படின்னு பேர். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு பேரு. இதுல பயன்படுத்தக்கூடிய கார்பன் வந்து கார்பனுடைய கதிரியக்க ஐசோட்டோ கார்பன் 14 தான் பயன்படுத்துறாங்க. ஓகே, மீள்பார்வை பார்த்துருவோம். ஒரு மனிதன் எப்போ நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுதான் நாகரிகத்தின் தொடக்கம். நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு. ஹரப்பா வந்து ஒரு நகர நாகரிகம். ஏற்கனவே பார்த்துட்டோம், திட்டமிடப்பட்ட நகரங்கள், சரியான கோணங்கள்ல ஒன்னை ஒண்ணு வெட்டி கொள்கிற அந்த செங்கோணத்துல வெட்டி கொள்கிற சாலைகள் இருந்தது, அகலமான சாலைகள், மூடப்பட்ட வடிகால் இருந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பொறியியல் திறனும் இருந்திருக்கு. ஏன்னா அந்த செங்கோண வடிவத்தை சரியா கொண்டு வர்றது, 2 மாடிகள் கொண்ட வீடுகளை உருவாக்குறது, பெருங்குளம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய பொறியியல் திறனை காட்டுது. அதே போல மொஹஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளம் தான் உலகின் முதல் கட்டப்பட்ட பொதுக்குளம். நான் ஏற்கனவே சொன்னேன், இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் முதல் கட்டப்பட்ட குளம் வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய பெருங்குளம். ஓகே, அதனுடைய எல்லைகள் கொடுத்துருக்காங்க. மேற்கில் பலுசிஸ்தான், கிழக்கில் வந்து ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா. குஜராத் தாண்டி மகாராஷ்டிரா வரலையும் அது இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இவ்வளவு டீப்பாலாம் போனா நாடு தாங்காதுங்கிற மாதிரி நம்ம இவ்வளவு டீப்பாலாம் நம்ம நேரம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓரளவு நம்ம விஷயங்களை தெரிஞ்சுப்போம். கிசா பிரமிட் 2500 குஃபு மன்னனால சுண்ணாம்புக்கல். அதே போல மெசபடோமியாவில் சுமேரியர் காலத்துல சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டதுதான் ஊர்ஜி குராத் அப்படிங்கிற ஒரு கட்டடம். அதே போல அபு சிம்பல், இது வந்து எகிப்து அரசன் 2ஆம் ராமெசிஸ். இது வந்து இரட்டை கோயில்கள் உள்ள இடம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு லைட்டா பார்த்துப்போம், அவ்வளவுதான். இதுல நம்ம உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ணோம்னா நிச்சயமா கன்ஃபியூஸ் ஆயிடும், அதை விட்டுருங்க. தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள், ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். ஓகே, 643 இருக்கீங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இப்ப நம்ம அந்த நம்பர் மாறுது இல்லையா, இதை குறிப்பெடுத்துப்போம். 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு இங்க கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுப்போம். 6500 நம்ம முடிவு கொண்டுருவோம். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பண்டைய நகரங்கள், பண்டைய துறைமுகங்கள் கொடுத்துருக்காங்க. கொற்கை, காயல்பட்டினம், அழகன்குளம், தொண்டி, பூம்புகார், அரிக்கமேடு, மாமல்லபுரம், இதெல்லாம் துறைமுகங்கள். மதுரை, கீழடி, கொடுமணல், உறையூர், காஞ்சிபுரம், கருவூர், இதெல்லாம் வந்து பண்டைய நகரங்கள். அதுல வந்து அகழாய்வு நடந்திருக்கிறதுக்கான அடையாளங்கள் உள்ள இடங்கள். ஓகே ஓகே, நம்ம பூம்புகாரை பத்தி உங்களுக்கு தெரியும். காவிரி கடல்ல கலக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பகுதி தான் பூம்புகார். வங்காள விரிகுடாவில் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு. இது வந்து பல பேர் இருக்கு, புகார், காவேரி பூம்பட்டணம் போன்ற பெயர்கள் இருக்கு. சங்ககால சோழ அரசின் துறைமுகம், இதை குறிப்பெடுத்துப்போம். சங்ககால சோழ அரசின் துறைமுகம். இந்த சிறப்பாக நடந்தது குறித்து பட்டினப்பாலை, நமக்கு தெரியும், சிலப்பதிகாரம் பூம்புகார் சம்பந்தப்பட்டது. சிலப்பதிகாரத்திலிருந்து அதனுடைய ஒரு லீடுல வந்ததுதான் மணிமேகலை. மணிமேகலை, சிலப்பதிகாரம், கூடுதலா பட்டினப்பாலையில பூம்புகார் பற்றிய குறிப்புகள் இருக்கு. ஓகே, மாசாத்துவன், இதெல்லாம் தமிழ் பாடத்துல வரக்கூடிய பகுதி, நம்ம பார்த்துருக்கோம். மாசாத்துவன் அப்படின்னா பெருவணிகன் அப்படின்னு அர்த்தம். அதே போல மா நாயகன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன். இந்த இருக்கு இல்லையா, இந்த QR கோடுக்கு பக்கத்துல மா நாயகன் பெருங்கடல் வணிகன், மா சாத்துவன் பெருவணிகன். அப்போ கடல் பகுதியில சென்று வணிகம் செய்யறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவங்கதான் மாநாயகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல கிரேக்கம், ரோம், இந்த வணிகர்கள் தொடர்ச்சியா வந்து இங்கேயே தங்கி இருந்திருக்காங்கிற விஷயம் இருக்கு. பல மொழிகள் பேசப்பட்டிருக்கு. அதே போல பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உத்திரங்கண்ணனார் நம்ம தமிழ்ல அதிகமா பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம்.
கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரை வழியாக இறக்குமதியானது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த இவர் சொல்லியிருக்கார். ஓகே, அடுத்தது மதுரை. கிபி பொது ஆண்டு 200 வரை சிறப்புற்று இருந்த நகரம். கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்களால அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பூம்புகார்ல இருக்கிறது அதனுடைய சான்றுகள் தான். அந்த நகரம் கடலுக்குள்ள போயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய பூம்புகார்ங்கிறது அதனுடைய சான்றுகள் இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கு. மதுரை சங்கம் வளர்த்த நகரம். பாண்டியர்கள் ஆண்டிருக்காங்க, சோழர்கள் ஆண்டிருக்காங்க, களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. பிற்கால இடைக்காலத்துல வந்து பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் நாயக்கர்களும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு வணிகம் செழித்தது. இதற்கான சான்றுகள் வந்து மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில இருக்கு, ஒரு குறிப்பிடுத்துகிறோம். கலைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். ஓகே, இதுக்கு மேல உள்ள தகவல்கள் எல்லாம் ஒன்றும் கூடுதலானதெல்லாம் இல்லை. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் வந்து முத்துக்களை உவரிங்கிற இடத்துல இருந்து இறக்குமதி செய்தார் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில தான் உவரி இருக்கு. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வந்து மதுரையில இருந்திருக்கு. பிற நாட்டுக்கு நாணயங்கள் மதுரையில அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பாக ரோமானிய நாணயங்கள் மின்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நாணயங்கள் அச்சடிக்கக்கூடியது மதுரையில இருந்திருக்கு. அதே போல மதுரையை பத்தி மெகஸ்தனிஸ் குறிப்புகள் இருக்கு. சாணக்கியர் அவருடைய அர்த்த சாஸ்திரத்துல மதுரையை பற்றி குறிப்புகள் இருக்கு. யானைகள் போற அளவுக்கு கூட அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்திருக்கு. ஓகே, கல்வி கற்பதற்கான இடத்தை வந்து பள்ளிகள் அதிகமா இருந்த இடம் எதுனா காஞ்சி. சமணர் பள்ளிகள் இருந்திருக்கு, சமண மாணவர்கள் படித்தது. புத்த விகாரங்கள், புத்த மாணவர்கள் படிச்சிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்துல பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்பாக காஞ்சியில இருந்த கடிகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடிகைக்கு வந்திருக்காங்க, காஞ்சி கடிகை. ஓகே, இப்போ வந்து புகாருங்கிறது துறைமுக நகரம், மதுரைங்கிறது வணிக நகரம், காஞ்சிங்கிறது கல்வி நகரம். மதுரையில நாலங்காடி, அல்லங்காடி அதை நம்ம பார்க்கல. ஓகே, இந்த இருக்கு நாலங்காடி அப்படின்னா பகல் பொழுதுல நடைபெறக்கூடிய அங்காடி. அங்காடினா வணிகம் செய்யக்கூடிய கடைகள். ஓகே, இரவு நேரம் அல்லங்காடி, அதாவது பகல் அல்லாத நேரம், இரவு நேரத்துல நடக்கக்கூடியது அல்லங்காடி. இதனால இரவு பகல் வேறுபாடு இல்லாம மதுரை தூங்கா நகரம் அப்படின்னு இருந்துருக்கு. ஓகே, சேரநாடு உங்களுக்கு தெரியும், இன்றைய கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, கேரளா மாநிலம். சோழ நாடு டெல்டா பகுதிகள் முழுமையாக. பாண்டிய நாடு மதுரை உள்ளடக்கிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம். விழுப்புரத்துல வடக்கு பகுதி. இது வந்து தொண்டை நாடு அப்படின்னு சொல்றோம். இதை குறிப்பெடுத்துக்கிறோம். ஓகே, ராஜசிம்மன் வந்து அந்த காஞ்சியில ஒரு கைலாசநாதர் கோயில் அப்படி கட்டினாரு. அது வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல குடவரை கோயில்கள் பல்லவர் காலத்துல கட்டப்பட்டன. பௌத்த துறவியான மணிமேகலை இறுதி காலத்தை காஞ்சியில தான் அவர் வந்து தங்கியிருந்தார் அப்படிங்கிற குறிப்பை பார்க்கிறோம். அதே போல ஏரிகள் நகரமா, ஏரிகளின் மாவட்டமா அந்த காஞ்சி இருந்திருக்கு. நூற்றுக்கணக்கான ஏரிகள் அங்க சோழர் காலத்துல, மன்னர் காலத்துல வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல், சாரி பல்லவர் காலத்துல வெட்டப்பட்டிருக்குங்கிற தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அவ்வளவுதான் விஷயங்கள். அதுக்கு மேல இதுல கூடுதலான தகவல்கள் மேல்பார்வையில பார்த்துருவோம். தொன்மையான நகரங்கள் அப்படிங்கிறதுல மதுரை, காஞ்சி, பூம்புகார். இதுல மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம், பூம்புகார் துறைமுக நகரம். அதே போல புகார் நகரத்துல வந்து பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தது மதுரை. கல்வி சிறந்த நாடு வந்து நகரம் வந்து காஞ்சியா இருந்திருக்கு. அதே நேரத்துல காஞ்சி கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நீர் மேலாண்மைக்கு சிறந்த நகரமா அது இருந்திருக்கு. இன்று ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரம். இதை நம்ம நினைவுல வச்சுப்போம். ஓகே, புவியியல் இது வந்து அடுத்த வகுப்புல பார்த்துப்போம். ஒரு 10 நிமிஷம் சிவிக்ஸ் நம்ம முடிச்சிடலாம். பன்முகத்தன்மை, டைவர்சிட்டி நமக்கு தெரியும். பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன? பலவிதமான பண்பாடுகள், பின்புலங்கள், வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் ஒன்னா வாழ்வதற்கு பேர் தான் பன்முகத்தன்மை, டைவர்சிட்டி. இந்தியாவில்
பழமை வாய்ந்த பல இன மக்கள் இருக்காங்க. அவங்க பலரோடு இணக்கமா வாழ்றாங்க. படையெடுத்து வந்த பல இன மக்கள் இங்க மக்களோட இணைந்து வாழ்றாங்க. திராவிடர்கள், நீக்ரிட்டோகள், ஆரியர்கள், அல்பைன்கள், மங்கோலியர்கள் இவங்க எல்லாருமே இந்தியாவில் ஒரு பகுதியா இருக்காங்க. அதே போல இவங்க ஒவ்வொரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போய் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை, இப்படி பல விஷயங்கள் இந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிற டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு. டைவர்சிட்டினா பல பேர் பல விதமா இருந்தாலும் இணைந்து வாழக்கூடிய, ஒற்றுமையாக வாழக்கூடியதுதான் டைவர்சிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நில அமைப்புல மலைகள், பீடபூமி, சமவெளி, ஆறுகள் இப்படி பரந்த பல வகையான காலங்கள் கொண்ட நிலப்பரப்பு இருக்கு. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிறதுனால இதை துணை கட்டணம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா துணை கண்டம்னு சொல்றதுக்கு பல்வேறு வகையான இனக்குழுக்கள் வாழணும், பல்வேறு வகையான நிலப்பரப்பு இருக்கணும். நம்மள்ட எல்லாமே இருக்கு. சமவெளி இருக்கு, மலைப்பகுதி இருக்கு, பாலைவனம் இருக்கு, அதற்கு ஏற்றாற்போல் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பலவிதமான மதங்களை, வழிபாட்டு முறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்திய துணை கட்டம்னு சொல்றோம். நம்ம அளவுனால மட்டும் இந்தியா ஒரு பெரிய நிலப்பரப்பு அப்படிங்கிறதுனால இந்திய துணைக்கண்டம்னு சொல்லல. துணைக்கண்டம்னா அதுல பலவேறு கலாச்சாரங்கள் அடங்கியவங்க இருப்பாங்க. அதனாலதான் அத இந்திய துணைக்கண்டம் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கு இல்லையா நிலப்பரப்புகள், பலவிதமான நிலப்பரப்புகள் இருக்கும். அதே போல மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதி. இதை குறிப்பிட்டுக்குங்க. மேகாலயா மவுசின்ராம், நம்ம சிரபுஞ்சின்னு முன்னாடி படிச்சிருப்போம், அது மாறிடுச்சு, இப்போ மவுசின்ராம். மேகாலயா மவுசின்ராம் அதிக மழை. ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்சால்மர் அது குறைவான மழை பொழியக்கூடிய பகுதி. மவுசின்ராம், ஜெய்சால்மர் அது மேகாலயா, இது ராஜஸ்தான். இதை ஒரு குறிப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. அதே போல சோசியல் டைவர்சிட்டி. அப்போ சோசியல் டைவர்சிட்டினா என்ன? சமூக பன்முகத்தன்மை. சமூகங்கிறது பலவிதமான சமூகம், மக்களும் சேர்ந்து வாழக்கூடியது. எப்படி? பொருளாதார நிலையில, செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில, இப்படி பலர் இருப்பாங்க. நம்ம நம்ம கட்டணமா கேட்டது கூட இது மாதிரி ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் இது. பல சமூகங்கள் இணைந்து அவங்களுடைய ஒன்னோட ஒண்ணு இணைந்து வாழ்ந்தது, சார்ந்து வாழ்வது. அப்படி வாழ்வதற்கு பேருதான் சமூக பன்முகத்தன்மை. அதுல என்னென்ன விஷயம் வருதுன்னா, குடும்பம் மற்றும் சமூகம். பல கூட்டு குடும்பம், தனி குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமாக வாழ்வது. இப்படி கிராமங்கள் பல குடும்பங்கள் சேர்ந்து கிராமமாக வாழ்வது, பல கிராமங்கள் சேர்ந்து ஒரு நகரமா வாழ்வது. இப்படி பல தேவைகளுக்காக ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடியது, சமூக நல்லிணக்கத்தோட வாழ்வது. இது எல்லாமே குடும்பம் மற்றும் சமூகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்துதான் நம்ம இணைந்து வாழ்றோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். அடுத்தது மத பன்முகத்தன்மை. இங்க இந்து மதம் இருக்கு, இஸ்லாமிய மதம் இருக்கு, கிறிஸ்தவ மதம் இருக்கு, சீக்கியம் இருக்கு, புத்தம் இருக்கு, சமணம், ஜொராஸ்ட்ரியம், இப்படி பல மதங்கள் இருக்கு. ஆனால் இது எல்லாமே அரச மதமா எதுவுமே இல்லை. எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உரிமை இருக்கு. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மத நல்லிணக்க நாடாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பல்வேறு விழாக்கள், ஒவ்வொரு பாரம்பரியமிக்க கலாச்சாரம் அப்படிங்கிறதுனால பல வகையான விழாக்கள் இருக்கு. அதை நம்ம அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம படிச்சுக்கிறோம். மொழிசார் பன்முகத்தன்மை கண்டிப்பா இதுல இருந்து ஒரு மதிப்பெண்ண உறுதியா எதிர்பார்க்கலாம். 122 முக்கிய மொழிகள். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகள், 1599 பிற மொழிகள். ஓகேவா? இந்த மொழிசார் பன்முகத்தன்மையில முக்கியமான விஷயம், 122 முக்கிய மொழிகள் இருக்கு, 1599 பிற மொழிகள் இருக்கு. இதுல முக்கிய மொழி குடும்பம் எதுன்னா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன், இப்படி ஒரு 4 வகை மொழி குடும்பம் இருக்கு. தமிழ் மொழி தான் பழமையான திராவிட மொழி. ஓகே. இந்திய அரசியல் சட்டத்தினுடைய இந்திய அரசியல் சட்டம் 8வது அட்டவணை 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக இருக்கு. அதே போல செம்மொழி
அலுவலக மொழி அபிஷியல் லாங்குவேஜ், செம்மொழி கிளாசிக் லாங்குவேஜ். கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல முதல் செம்மொழி எதுனா நம்ம தமிழ் மொழிக்கு தான் 2004 இந்திய அரசால அது அறிவிக்கப்பட்டது. இதுவரையிலையும் 6 மொழிகள் செம்மொழிகள். தமிழ் மொழிக்கு கிடைத்த அடுத்த ஆண்டு 2004 அடுத்த வருஷம் சமஸ்கிருதம், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு மற்றும் கன்னடம், மலையாளம் 2013, ஒரியா 2016. நாம தமிழ் மொழி செம்மொழியாக்கப்பட்ட ஆண்டை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுப்போம். 2004 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். அலுவலக மொழிகளாக 22 மொழிகள் இருக்கு. அதை நினைவு குறிப்பிடுத்துக்கிறோம். முதல் 5 மொழிகள் பேசப்படும் மக்கள் தொகை அடிப்படையில 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தி, அடுத்தது வங்காளம், அடுத்தது தெலுங்கு, அடுத்தது மராத்தி, 5வது இடத்துல 5.89% தமிழ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல பண்பாட்டு பன்முகத்தன்மை, இதுல நம்முடைய ஒவ்வொரு இசை, கலை, பழக்க வழக்கம், மதம், உணவு, உடை, மொழி, இது எல்லாம் சேர்ந்ததுதான் பண்பாடு. இதுல பல வகையான பண்பாடுகள், ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தனித்தனி பண்பாடு இருக்கும். இவங்க எல்லாரும் இணக்கமாக வாழ்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இந்தியாவில் 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன். அதே போல தொல்லியல் துறை இதுவரையிலையும் கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகள்ல 60% தமிழ்நாட்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரையிலையும் இந்திய தொல்லியல் துறை இந்தியா முழுக்க கண்டறிந்த கல்வெட்டுகளில் 60% தமிழ்நாட்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல பெரும்பாலானவை தமிழ் மொழியில தான் இருக்கு. இதை நினைவில் வச்சுக்கிறோம். புகழ்பெற்ற நடனங்கள் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியும் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதெல்லாம் நாட்டுப்புற நடனங்கள். அதே போல செவ்வியல்ல பரதநாட்டியம். நம்ம கலை திருவிழா நடத்தும் போது நமக்கு தெரியும் நாட்டுப்புற நடனம்னா என்னென்ன, செவ்வியல் நடனம்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். செவ்வியல்ல பரதநாட்டியம் வரும். நாட்டுப்புற நடனத்துல கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், இதெல்லாம் வரும். அதே போல நமக்கு பக்கத்துல உள்ளவங்களை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கும். கேரளா கதகளி, கர்நாடகாவில் யக்ஷகானம், ஆந்திராவில் குச்சிப்புடி, ஒடிசா அதோட பேர்ல உள்ள ஒடிசி, மணிப்பூர் அதோட பேர்ல உள்ள மணிப்புரி, அசாம் மற்றும் சத்ரியா, வட இந்தியா முழுவதும் கதக். வட இந்தியா முழுவதும் கதக். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இந்த நாட்டுப்புற நடனங்கள்லாம் ரொம்ப டீப்பா நம்ம போக வேண்டாம். அப்படி எல்லா கேள்விகளுமே ரொம்ப டீப்பா இருக்காது. அப்படி நம்ம சில விஷயங்களை விட்டுதான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் உட்காந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. லிஸ்ட் அதிகமா போயிட்டு இருக்கு. அதனால நம்ம அண்மை பகுதியில உள்ளது மட்டும் பார்த்துப்போம். கேரளா தெய்யம், மோகினியாட்டம் நமக்கு தெரியும். பஞ்சாப் பாங்க்ரா நமக்கு தெரியும். தாண்டியா நடனம் குஜராத்தை பொறுத்தவரையிலையும் தாண்டியா ஆட்டமும் ஆட நமக்கு தெரியும். அதுக்கு மேல உள்ளதெல்லாம் நமக்கு அறிமுகம் இல்லாதது, கவனம் செலுத்த வேண்டாம். முடிந்தா நேரம் இருந்தா நீங்க பாத்துக்கோங்க. நான் சொல்றது என்னன்னா இவ்வளவு டீப்பா நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா எல்லா கேள்விகளும் இதே போல இருக்காது. ஒரு 50% நாம ஒரு மேலோட்டமாக முழுமையாக வாசிச்சுட்டு போனாலே நம்ம அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, முக்கியமான குறிப்பு என்னன்னா இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் V.S. ஸ்மித் சொல்றாரு. ஏன் இந்த இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம், ஏன் இந்த பேருனா பல்வேறு இன மக்கள் இங்க இருக்கிறதுனால இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஸ்மித், V.A. ஸ்மித். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம், பல்வேறு இனக்குழுக்கள் இருப்பதனால V.A. ஸ்மித். அதே போல இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இருக்கு இல்லையா, இது எதுல வருதுன்னா சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்துலதான் இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வாசகம் வருது. ஓகே.